கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் தயவுனாலும் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு புயல் காற்று போராட்டமாக அடிக்கும்போது அந்த வீடு அந்த குடும்பம் நிலைத்திருக்கணும்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் அந்த குடும்பம் அந்த போராட்ட சுழல் காற்றிலிருந்து விடுதலையாக அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா காற்றையும் கடலையும் அதட்டுகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் அதட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். எப்படி? அமைதலாக இரு என்று. ஒரு அமைதல் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இருதயத்தில் எனக்கு ஒரு அமைதியே இல்லை, குடும்பத்தில் ஒரு அமைதியே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு காலமாக என்னுடைய குடும்ப வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது அப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலாம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, மகளே பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ரூத் 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று. இந்த வேண்டிய காரியம் என்ன? சமாதானம் இல்லையா? இல்லை குடும்பத்தில் ஒரு வறுமையா, கடன் பிரச்சனையா, இல்லை பிசாசின் போராட்டமா, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நீங்கள் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நீ எந்த தேவைக்காக நீ காத்து கொண்டிருக்கியோ அந்த தேவையை நான் உனக்கு சந்திக்க போகிறேன். அவன் குடும்ப சூழ்நிலை ஒரு விரோதமாக இருக்கலாம், ஒரு அந்த கால சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். அதிலிருந்து உன் குடும்பம் விடுபட முடியாமல் நேர் எதிரான ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நீ மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பயப்படாதே மகளே, மகனே, உனக்கு என்ன வேண்டியதோ அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனிதர்கள் மறந்து போகலாம், செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் யாரை நம்பி நீங்கள் நிற்கிறீங்களோ என்று கர்த்தருக்கு அவர் அறிவார். நீங்கள் ஆண்டவரை நம்பி மட்டும் நீங்கள் இருங்க. மனுஷங்களை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் ஏமாற்றத்தையும் நீங்கள் அதில் கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனாலும் ஆண்டவரை நம்பி நீங்கள் இருக்கும்போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நம்ம வாசிக்கும்போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் துணையாக இருக்கிறார். எப்படி நடக்குமோ, நான் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். மனுஷங்களுடைய கையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் கரத்தை பிடித்துட்டார்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு முதலாவது நீங்கள் தெரியப்படுத்துங்க. மனுஷனிடத்துல போய் தன்னுடைய குறைகளை போய் நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கு, குடும்பத்தில் ஒரு சமாதான ஒரு குறைவு இருக்கு, ஒரு ஆசீர்வாத ஒரு குறை இருக்கு அப்படின்னு ஆண்டவரிடத்துல போய் நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குறைகளை நிறைவாக்குவார். நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் வேதனைப்படுகிறதுனால எந்த காரியம் நடக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் அந்த வேதனையும் கண்ணீரையும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வைங்க. ஆண்டவரே, நான் கவலைப்பட்டுறது ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆனாலும் என் வேதனையை நீங்கணும்னா நீர் ஒருவரே அதை செய்ய முடியும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவான பலனை கொடுப்பார். நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி
உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். குறைகளை அவர் நிறைவாக்குகிற கர்த்தர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம எரேமியா 33 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று. உங்க வாழ்க்கையில நீ அறிய முடியாது, இப்படி என் வாழ்க்கையில நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா என்று நீங்க ஏங்கி கொண்டிருப்பீங்க. ஆனாலும் நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு புத்திக்கு எட்டாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அதான் உங்க வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள்ல நம்ம 17வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போகும்போது, எலியாவை கர்த்தர் சாரிபாத் என்ற ஒரு தேசத்துக்கு போய் நீ அங்க தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி நான் ஒரு விதவிக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த விதவியோ தேசத்துல ஒரு கொடிய மழை இல்லாததுனால, கொடிய ஒரு பஞ்சத்தினால அந்த ஸ்திரீயும் அந்த மகனும் அந்த விதவியும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, வறுமை, ஒரு செழிப்பு இல்லை, அவங்க ஆகாரத்துல திருப்தி அடையலை, அவங்க ஒரு வறுமையின் பிடியில அவங்க இருக்கும்போது கர்த்தர் அந்த விதவியை தெரிந்து கொண்டார். அங்க அந்த எலியாவை கொண்டு அங்க போக சொல்கிறார். அங்க போய் அந்த எலியா அந்த ஸ்திரீ இடத்துல, மகளே எனக்கு தண்ணி கொண்டு வா, அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் சுட்டு கொண்டு வா என்று அவன் சொல்லுகிறார். அந்த எலியா சொல்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12, 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகுகளை பொறுக்கிறேன். நான் செத்து என் பிள்ளையோடு நான் செத்து போகிறதுக்கு முன்பாக அதில் நான் 2 அடைய சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம், அதில் மருந்தை கலந்து கூட அவங்க செத்தலான்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனாலும் பாருங்க, அந்த விதவியை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்று எலியா கேட்கிறார். நீ முதலாவது உன் இஷ்டப்படி நீ செய், அதற்கு பிறகு, ஆனா முதலாவது எனக்கு கொஞ்சம் நீ ஒரு அப்பத்தை நீ சுட்டு கொண்டு வான்னு என்று சொல்கிறார். அந்த குடும்பம் தற்கொலைக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எலியாவை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதுல ஒரு நாளும் குறைந்து போகாது, அதை குறைய நீ பார்க்க மாட்ட. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, தேசத்தின் மழை எப்போ வரும்னு தெரியல, அது கட்டளையிடுற வரைக்கும் உன்னுடைய வீட்டுல இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைந்து போகாது என்று இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தர் மேல ஆணையிட்டு எலியா சொல்கிறார். ஆனால் அடுத்த வசனம் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17, 16வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பாருங்க. உங்களுக்கு என்ன குறையிட்டு இருக்கிறது? உங்க குடும்பத்துல என்ன வறுமை இருக்கிறது? கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உங்க குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் எந்த குறையும் ஏற்படாது, நிறைவான பலனை கொடுப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஏதோ துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டு இருக்குமா, எனக்கு இந்த வேதனையிலிருந்து ஒரு முடிவு வராதா அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். அதான் அந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை. மகளே, மகனே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அதை எல்லாம் நிறைவாக்கி உங்க வாழ்க்கையிலுடைய வறுமையும்
பஞ்ச காலத்தையும் கர்த்தர் நீக்கி உங்களை சமாதானத்தின் பாதையில ஆசீர்வாதமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம்ப்பா. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற துக்கமும் கண்ணீரும் மாறி அவங்கள சமாதானத்தின் பாதையில நடத்துங்கப்பா. குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு நீங்க ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, நீ சொல்லுகிற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். என்ன தேவைக்காக உம்முடைய பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த தேவையை நீங்க சந்திச்சு அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கணும்ப்பா. நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க, வழிநடத்துக்கு செல்லுங்க. ஆண்டவரே, யாரு முன்னாடியும் உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க அந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க நடத்துங்க. அந்த குடும்பத்தை ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாதம் ஃபுல்லா ஆண்டவரை குறையெல்லாம் நிறைவாக்கி நீங்க நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.